வச்சு ஒரு சட்னி தாங்க ரெடி பண்ண போறோம். அப்படி என்ன அந்த சட்னில இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆஸ்பத்திரிக்கே போக தேவையில்ல. வாரத்துக்கு 2 நாள் இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்பு அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். 4448 வியாதியை தீக்கிற ஒரே மருந்து இந்த முருங்கைக்கீரை தாங்க. வாங்க எப்படி இந்த சட்னி பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம். வாரத்துக்கு 2 தடவை சாப்பிட்டா ஆஸ்பத்திரிக்கே போக தேவையில்லை. முருங்கைக்கீரை சட்னிக்கு தேவையான பொருள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உளுந்து, கடலப்பருப்பு. முருங்கைக்கீரை சட்னிக்கு கீரையை உருவி வச்சுக்கிறணும். முதல் வெங்காயத்தை வதக்கணும். பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் வதக்கி விட்டுக்கணும். அதுக்கடுத்து வெங்காயத்து கூட கடலைப்பருப்பையும் போட்டுக்கணும். அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரவும் உளுந்தையும் போட்டுக்கணும். உளுந்து, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கி தக்காளியை 4 நறுக்கி உள்ளே போட்டுக்கணும். வதக்கி விடணும். வீட்டில் 3 பேருங்கிறதுனால 2 தக்காளி போதும். நம்ம வீட்டில் 3 பேருங்கிறதுனால 2 தக்காளி போதும். தக்காளி மசங்கிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கணும். முருங்கைக்கீரையும் போட்டு வதக்கி விடணும். முருங்கைக்கீரையிலே நீர் சத்து இருக்கிறதுனால தண்ணி எதுவும் தேவையில்லை. தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஆற வச்ச சட்னிக்கு ரெடி பண்ணதை இப்போ ரெடி ஆயிடுச்சு. மிக்சியில் விட்டு அரைக்க போகிறோம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதிலே இருக்கும். அரைச்சா சரியாயிடும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு